Good morning students. In class la enna paakalamna example 1.5 electrostatic lesson la irundhu paakalam. Okay, இப்போ consider four equal charges. The picture பாருங்க, q1 q2 q3 q4 நாலு charges நாலுமே equal 1 plus 1 microcoulomb நாலுமே positive charges தான். இது வந்து ஒரு சர்க்கிள் மாதிரி போட்டுக்கோ, அந்த சர்க்கிளோட ரேடியஸில் 4 different pointsலாம் இருக்குது. ஓகே, சர்க்கிளோட ரேடியஸ் வந்து 1 மீட்டர். ஸோ இந்த டிஸ்டன்ஸ் 1 மீட்டராக இருக்கும், இது 1 மீட்டர், இந்த சார்ஜ் இது 1 மீட்டர், இது 1 மீட்டர். ஓகே, the total force acting on charge q1 due to all other charges நம்ம பார்க்கணும். இப்போது இங்கே பார்க்கலாம். இப்போ q1 சார்ஜ் இங்கே இருக்குது. ஓகே, இது வந்து ஃபோர்ஸ் ஆன் f1 டியூ டு சார்ஜ் q2. இது ஃபோர்ஸ் ஆன் f1 ஃபோர்ஸ் ஆன் சார்ஜ் 1 டியூ டு சார்ஜ் q4. இது வந்து ஃபோர்ஸ் ஆன் சார்ஜ் 1 டியூ டு சார்ஜ் 3. ஓகே, இந்த டிஸ்டன்ஸ் வந்து r31 இருக்கு இல்லையா, இந்த டிஸ்டன்ஸ் வந்து 1 + 1 2 மீட்டர்ஸ். இப்போ இந்த டிஸ்டன்ஸ் கேல்குலேட் பண்ணுறதுக்கு இதை வந்து ஒரு ட்ரையாங்கிள், ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிளாக கன்சிடர் பண்ணுவோம். ஓகே, இது ஒரு ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் கன்சிடர் பண்ணேன்னா எனக்கு இந்த டிஸ்டன்ஸ் 1 மீட்டர்னா இதுவும் ரேடியஸ் 1 மீட்டர் 1 மீட்டர். அப்போது இந்த வேல்யூ கேல்குலேட் பண்ணணும் அப்படின்னா டிஸ்டன்ஸ் பிட்வீன் த சார்ஜஸ் q1 அண்ட் q2 அப்படின்னா நமக்கு பித்தகோரஸ் தியரம் படி என்ன தெரியும், q1 q2 the whole square equal to OQ1 the whole square plus OQ2 the whole square. அப்போது இந்த டிஸ்டன்ஸ் என்ன வரும், ரூட் ஆஃப் 1 ஸ்கொயர் ப்ளஸ் 1 ஸ்கொயர் தட் இஸ் ஈக்குவல் டு √2. ஓகே, இதே தான் இங்கேயும் வரும் இல்லையா, r21 என்னவோ அதே தான் r41. r31 மட்டும் இங்கே 1 + 1 2 இருக்கும். ஓகே, இப்போ போகலாம். f1 டோட்டலுங்கிறது என்னது, f12 ப்ளஸ் f13 ப்ளஸ் f14. இப்போ ஃபஸ்ட்டு கேல்குலேட் பண்ணால் ஃபஸ்ட்டு மேக்னிடியூட் கேல்குலேட் பண்ணி போகிறோம், டேரக்ஷன் வந்து லாஸ்ட்டில் அப்ளை பண்ணலாம். இப்போ f12 is equal to k into q1 q2 divided by r21 the whole square. கேங்கிறது 9 × 10⁻9, இது வந்து 1 × 10⁻6 1 × 10⁻6 டிவைட் பை இந்த டிஸ்டன்ஸ் இப்போ தான் பார்த்துருக்கோம் √2. ஸோ √2 the whole square. இந்த ரூட்டும் இந்த ஸ்கொயரும் கட் ஆகிடும், ஸோ 2 இருக்கும். இப்போது ஆஸ் யூஷுவல் நம்பரை வந்து ஃபஸ்ட் எழுதிக்கோ, இங்கே 1 1 9. ஸோ எல்லாத்தையுமே மல்டிப்ளை பண்ணால் எனக்கு 9 தான் கிடைக்கும். இப்போ 10ஓட பவர்ஸ் எழுது 9 -6 -6, அப்போ 9 - 12 -3. ஓகே, அப்போது 9/2 எவ்வளவு, 4 2s are 8, இங்கே வந்து 0.5. ஸோ 4.5 × 10⁻³ நியூட்டன். இது f12. அடுத்து f13 எடுத்துக்கோ, k into q1 q3 divided by r31 the whole square. இப்போ k வந்து கான்ஸ்டன்ட் தான், ஸோ 9 × 10⁻9 1 × 10⁻6 1 × 10⁻6. இந்த டிஸ்டன்ஸ் மாறும் 2 பவர் ஸ்கொயரு. ஸோ 2 ஸ்கொயரும் போது எனக்கு இங்கே 4 வரும். 9 டிவைடட் பை 4 வந்து 2.25. இதே மாதிரி 10ஓட பவர்ஸ் எல்லாத்தையும் ஆட் பண்ணினா எனக்கு 10⁻³ வரும், -3 நியூட்டன். ஓகே, அடுத்தது f14 பார்க்குறோம். f14 வந்து k into q1 q4 டிவைடட் பை r41 ஸ்கொயர். r41 ஸ்கொயர் நம்ம என்ன பார்த்துருக்கோம், √2 the whole square. ஸோ இதோட வேல்யூஸ் எல்லாம் சப்ஸ்டியூட் பண்ணினா எனக்கு 4.5 × 10⁻³ நியூட்டன் வந்துடும். ஓகே, இப்போது இது வந்து ஒரு ஐசோசெலஸ் ட்ரையாங்கிள். இந்த இடம் வந்து இது ஒரு ஐசோசெலஸ் ட்ரையாங்கிள். ஏன் அப்படின்னா இந்த டிஸ்டன்ஸும் இந்த டிஸ்டன்ஸும் சேம், இது 90 டிகிரி. ஸோ நேச்சுரலாக இது வந்து 45 டிகிரி, இது வந்து 45 டிகிரி தான் இருக்கும். அப்படியா, இது 45 டிகிரி, அதே தான் இங்கேயும், இது 90, இது 45, இது 45. ஸோ இதுக்கு ஆப்போசிட்டில் தான் இருக்குது. இந்த ஆங்கிள் தீட்டா வந்து 45 டிகிரிஸ் தான் இருக்கும். அதே மாதிரி இங்கேயும் தீட்டா வந்து 45 டிகிரிஸ் தான் இருக்கும். ஓகே, இப்போது தீட்டா வந்து 45 டிகிரிஸு. இதை நம்ம முதலே பார்த்துருக்கோம். ஒரு வெக்டர் வந்து ஸ்ட்ரெயிட் லைனாவோ அல்லது வெர்டிக்கல் லைனாவோ இருக்கும்போது நமக்கு வெக்டர் அடிஷன் வந்து சிம்பிளாக இருக்கும், ஈஸியாக இருக்கும். வேறு ஒரு ஸ்லாண்டிங்காக ஃபார்ம் ஆகுது அப்படின்னாலே டைரெக்டாக ஆட் பண்ண முடியாது. வி ஹேவ் டு ரிசால்வ் இன்ட்டு காம்பனன்ட்ஸை. அதில் தீட்டா எந்த பக்கம் இருக்கோ லையாக இருக்கோ அந்த இது வந்து காஸ் காம்பனண்ட்டுன்னு சொல்லுவோம், அதர் சைடு வந்து நம்ம சைன் காம்பனண்ட்டுன்னு சொல்லுவோம். ஓகே, இப்போது இந்த இடத்துல போகிறோம். இங்கே வந்து இப்போ இந்த டிஸ்டன்ஸ் இருக்கு இல்லையா, எனக்கு q1 q2 இந்த டிஸ்டன்ஸ் வருது. இந்த டிஸ்டன்ஸை நான் அப்படியே எக்ஸ்டெண்ட் பண்ணுறேன். இதுதான் வந்து எனக்கு f12. அதே மாதிரி இந்த டிஸ்டன்ஸ் இருக்குது, இதை அப்படியே எக்ஸ்டெண்ட் பண்ணுறேன். இதுதான் இந்த ஃபோர்ஸ் f14. ஓகே, இந்த ரெண்டு லைனும் எனக்கு சேமாக இருக்கணும் டிஸ்டன்ஸு. ஏன் அப்படின்னா எனக்கு இந்த சார்ஜு சேமு, அதே மாதிரி
டிஸ்டன்ஸை சேமாக இருக்குது. ஓகேயா, இந்த டிஸ்டன்ஸு சேம், அதாவது R21 R21ம் R41ம் சேமாக இருக்கிறதுனால எனக்கு இந்த டிஸ்டன்ஸும் சேமாக இருக்கணும். வேறஸ் இது வந்து எனக்கு டிஸ்டன்ஸ் ஜாஸ்தி இருக்குது. நமக்கு தெரியும் கூலும்ஸ் லா படி F is proportional to inversely proportional to R². அப்போ எனக்கு டிஸ்டன்ஸ் இன்க்ரீஸ் ஆனால் ஃபோர்ஸ் வந்து கம்மியாகும். இங்கே வந்து √2 அப்படிங்கிறது 1.4, வேறஸ் இது வந்து 2. அப்போ நேச்சுரலாக 2 வந்து இட் இஸ் கிரேட்டர் தென் 1.4. அப்போ இந்த டிஸ்டன்ஸ் ஜாஸ்தி இருக்கனால எனக்கு இந்த ஃபோர்ஸோட லைன் வந்து சின்னதாக போட்டு வரணும். ஓகேயா, இப்போ காம்பனன்ஸை ரிசால்வ் பண்ணுறதுக்கு நம்ம இதை எடுக்கிறோம். இது எடுக்கும்போது இது ஹரிசான்டல் காம்பனண்ட்டாக வெர்டிக்கல் ஹரிசான்டல் காம்பனன்ஸாக போடும். அதே மாதிரி இதை வந்து ஹரிசான்டல் வெர்டிக்கல் காம்பனன்ஸாக போடும். ஓகே, எப்படி பண்ணுவோம்னா ஃபஸ்ட்டு F12 எடுத்துக்கோ. F12 இந்த வெக்டார், இதை தீட்டா எங்கே இருக்குது, இந்த சைடு இருக்குது. அப்போ தீட்டா இருக்கிற பக்கம் எனக்கு காஸ் தீட்டா காம்பனண்ட்டாக, ஸோ F1 இன்ட்டு காஸ் தீட்டா. இது F12 சைன் தீட்டா. ஓகே, அடுத்தது F13 எடு. F13க்கு எனக்கு ஸ்ட்ரெயிட் லைன் தான், ஸோ டைரக்ட் அடிஷன் தான். எந்த டைரக்ஷனில் இருக்குது, பாசிட்டிவ் எக்ஸ் ஆக்சஸ், ஸோ ஐ கேப்பு. இப்போ இதை ரிசால்வ் பண்ணி F14 ரிசால்வ் பண்ணேன்னா தீட்டா இருக்கிற பக்கம் எனக்கு காஸ் தீட்டா, ஸோ F14 காஸ் தீட்டா. இது F14 சைன் தீட்டா. இது வந்து ஐ கேப். ஏன் அப்படின்னா இது பாசிட்டிவ் எக்ஸ் ஆக்சஸில் இருக்குது. இந்த சைன் தீட்டா காம்பனண்ட் வந்து ஜே கேப்பில் இருக்கும், ஏன்னா இது பாசிட்டிவ் ஒய் ஆக்சஸில் இருக்குது. இங்கே F12 காஸ் தீட்டாவும் பாசிட்டிவ் எக்ஸ் ஆக்சஸ், அதனால் ஐ கேப்பு. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா F12 சைன் தீட்டா வந்து மைனஸ் ஜே கேப், ஏன்னா ஒய் டேஷில் இருக்குது. இது ஒய், இது ஒய் டேஷு. நமக்கு தெரியும் இந்த இது வந்து மைனஸ் வேல்யூஸ் ஆஃப் ஒய் எடுக்கும், ஸோ மைனஸ் ஜே கேப்பு. ஓகே, இப்போது F14ம் F12ம் ஈக்குவல் இன் மேக்னிடியூடு, ஆனால் இந்த ரெண்டுமே வந்து ஜே கேப்பு, இது மைனஸ் ஜே கேப்பு. ஸோ இந்த ரெண்டு காம்பனண்ட் எப்படி, இந்த ரெண்டு சைன் காம்பனண்ட்ஸ் எப்படின்னா ஈக்குவல் இன் மேக்னிடியூட் அண்ட் ஆப்போசிட் இன் டைரக்ஷன். ஸோ இந்த ரெண்டு சைன் காம்பனண்ட்ஸுமே நமக்கு கேன்சல் ஆகிடும். ஓகேயா, இப்போது ஃபஸ்ட்டு F12 எழுது. F12ங்கிறது என்னது, F12 காஸ் தீட்டா இன்ட்டு ஐ கேப்பு. ஓகே, இது வந்து F12 சைன் தீட்டா இன்ட்டு இது மைனஸ் ஜே கேப்பு, ஸோ மைனஸை முன்னாடி கொண்டு வந்திருக்கேன். F13ங்கிறது F13 இன்ட்டு ஐ கேப்பு. அடுத்து F14ங்கிறது F14 காஸ் தீட்டா ஐ கேப்பு. இங்கே F14 சைன் தீட்டா இன்ட்டு ஜே கேப்பு. இந்த ரெண்டு காம்பனன்ஸும் கேன்சல் ஆகிட்டனால எனக்கு சைன் காம்பனன்ஸே வராது. சைன் காம்பனன்ஸ் இருக்காது, ஜே கேப் அந்த இதுவும் வராது. ஸோ F12 காஸ் தீட்டா ஐ கேப்பு ப்ளஸ் F13 ஐ கேப்பு, இது F14 காஸ் தீட்டா இன்ட்டு ஐ கேப்பு. இப்போது இதோட வேல்யூஸ் நம்ம ஏற்கனவே மேக்னிடியூடு கேல்குலேட் பண்ணியிருக்கோம். 4.5 × 10⁻³ இது வந்து 45 டிகிரி சொல்லியிருக்கோம். ஸோ தீட்டா வந்து 45 டிகிரினால காஸ் 45 இன்ட்டு ஐ கேப்பு. இப்போ இதோட வேல்யூ நம்ம ஆல்ரெடி கேல்குலேட் பண்ணிட்டோம், 2.25 × 10⁻³ இது ஐ கேப்பு. F14 நம்ம கேல்குலேட் பண்ணியிருக்கோம், 4.5 × 10⁻³ இது தீட்டா 45, ஸோ காஸ் 45 இன்ட்டு ஐ கேப்பு. ஓகே, இப்போது இது இந்த ரெண்டு டேர்ம் இருக்கா, ஸோ 2ஆல் மல்டிப்ளை பண்ணிக்கோ. 2 இன்ட்டு இந்த வேல்யூவில். இப்போ டினாமினேட்டரில் நம்ம √2 தேவையில்லை, நம்ம டிவைட் பண்ணுற கஷ்டமாக இருக்குன்னா நியூமரேட்டர் அண்ட் டினாமினேட்டரில் √2ஆல் மல்டிப்ளை பண்ணிட்டேன்னா கீழே உள்ள டைம் எனக்கு 2 ஆகிடும், மேலே √2 இருக்கும். ஓகே, இந்த 2வையும் கேன்சல் பண்ணிவிட்டு ஸோ 4.5 இன்ட்டு √2 கிடைக்கும். ப்ளஸ் 2.25 இன்ட்டு 10⁻³ இன்ட்டு ஐ கேப்பு. ஓகே, இப்போது நமக்கு √2ஓட வேல்யூ என்ன தெரியும், 1.414. இது வந்து 4.5. ரெண்டையும் மல்டிப்ளை பண்ண என்ன வருது, இங்கே 7070 5656 ரெண்டையும் ஆட் பண்ணினா 63630 வருது. எனக்கு எத்தனை டெசிமல் தெளியிருக்கு, 4 டெசிமல்ஸ் இருக்குன்னு நினைக்கிறேன். 1 2 3 இங்கே 4. ஸோ 4 டெசிமல்ஸ் தெளிவே 1 2 3 4 6.3. அதோட இந்த 2.25 ஆட் பண்ணினா 8.6130 வருது. இப்போ 8.61 இன்ட்டு 10⁻³ இன்ட்டு ஐ கேப் நியூட்டன். ஓகே, இதுதான் வந்து டோட்டல் ஃபோர்ஸ் ஆன் charge 1 due to charges 2, 3 and 4. Okay, thank you students.